சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. பிரம்மாண்ட கூட்டணி அறிவிப்பு, அதிர்ச்சியில் ஸ்டாலின். திமுக மக்கள் விரோத அரசாங்கம், அந்த மக்கள் விரோத அரசாங்கத்தை அகற்றக்கூடிய ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் எங்களோட தேர்தல் நேரத்தில் கூட்டணி அமைக்கலாம் என்று ஏற்கனவே தெரிவித்து விட்டேன். அதிமுக கூட்டணிக்கு தாவேகா வருமா என பேசப்பட்டு வரும் நிலையில் சேலத்தில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதற்கு பதிலளித்தார். அதிமுக கூட்டணியில் தாவேகா வருமா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு நாங்கள் தெளிவாக சொல்லிவிட்டோம். திமுக மக்கள் விரோத அரசாங்கம், அந்த மக்கள் விரோத அரசாங்கத்தை அகற்றக்கூடிய ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் எங்களோட தேர்தல் நேரத்தில் கூட்டணி அமைக்கலாம் என்று ஏற்கனவே தெரிவித்து விட்டேன். அதிமுக அரசு இருக்கின்ற போது இதனை புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான் தை பிறந்தால் வை பிறக்கும், தமிழனுடைய முக்கிய பண்டிகையில் தைப்பொங்கல் தான் முக்கியம், அந்த பண்டிகையை மகிழ்ச்சியோடு அனைத்து மக்களும் கொண்டாட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த பொங்கல் தொகுப்பு கொடுத்தாங்க. அம்மாவுடைய அரசு அந்த பொங்கல் கொடுக்கின்ற பொழுது அதோட குடும்ப அட்டைக்கு 200 ரூபாய் நிதியும் கொடுத்தார். இது அதிமுக ஆட்சியில் தொடர்ந்து பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டு வந்தது. இந்த அரசு அதை திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும். இதை பொங்கல் தொகுப்பு எவ்வாறு வழங்க வேண்டும் என்ற அறிவிப்பு இதுவரை வழங்கவில்லை. நான் ஏற்கனவே எழுச்சி பயணத்தின் போது தெரிவித்தேன். கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற அந்த எழுச்சி பயண பொதுக்கூட்டத்தில் நான் தெரிவித்தேன், திமுக அரசால் இந்த ஏழை எளிய மக்கள் தைப்பொங்கலை மகிழ்ச்சியாக கொண்டாட முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இந்த ஆண்டு திமுக அரசுக்கு இறுதி ஆண்டு, இதற்கு மேல் ஆட்சிக்கு வரமாட்டார்கள். அதனால் இந்த ஆண்டு கொடுக்கிற விதமாக, மகிழ்ச்சி அடைகிற விதமாக, ஒவ்வொரு குடும்பமும் பொங்கல் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற விதமாக 5000 ரூபாய் பொங்கல் தொகுப்பு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நான் முதலமைச்சரின் காலத்தில் திமுக எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கு 200 ரூபாய் கொடுத்தோம். அப்போது எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் இருந்தார். அப்போது ஏன் குடும்ப அட்டைக்கு 5000 வழங்கக்கூடாது என கேட்டார். அதே கோரிக்கை தான் நாங்கள் இப்போது வைக்கிறோம். ஏனென்றால் நீங்கள் இப்போது முதலமைச்சராக இருக்கிறீர்கள். நாங்கள் அப்போது ஆட்சியில் இருந்தபோது எங்களது அரசுக்கு நீங்கள் கோரிக்கை வைத்தீர்கள், குடும்பத்திற்கு 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வச்சிங்க. நாங்கள் இப்போது அதை வைக்கிறோம். ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 5000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். தாவேகாவினர் அவர்களை தூய சக்தி என சொல்லிக் கொள்கிறார்கள். அதற்கு தார்மீக உரிமை இருப்பதா நீங்கள் கருதுகிறீர்களா என்ற கேள்விக்கு அடுத்த கட்சியை நாங்கள் என்ன சொல்வது? அவர்களின் கருத்தை அவர்கள் சொல்கிறார்கள். அதோடு சரி, அது தூய்மையா இல்லையா என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள். ஏற்கனவே எங்கள் கழக துணை பொதுச் செயலாளர் அதற்கு அழகாக விளக்கம் அளிச்சிருக்கிறார் என சொல்லியிருந்தார். மேலும் திமுக தேர்தல் அறிக்கையை தயார் செய்ய ஒரு குழு அமைச்சிருக்கு. கடந்த முறை அவர்கள் இப்படிதான் ஒரு நாடகத்தை அரங்கேற்றினாங்க. ஒரு குழு போட்டு ஊர் ஊரா போய் மக்களை சந்தித்து 525 அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. அதில் எத்தனை அறிவிப்புகளை நிறைவேற்றி இருக்காங்க? உதாரணத்துக்கு 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக ஆதரிப்போம், அதிகரிப்போம் என்று சொன்னாங்க. அதை உயர்த்தினாங்களா? 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்பவர்களுக்கு சம்பளம் உயர்த்தப்படும் என்று சொன்னாங்க. உயர்த்தினாங்களா? மாணவர்களின் கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று சொன்னாங்க. செஞ்சாங்களா? கேஸ் சிலிண்டருக்கு 100 மானியம் கொடுப்பதா சொன்னாங்க. கொடுத்தாங்களா? பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சாங்களா? இப்படி 525 அறிவிப்புகளில் 4 ஒரு பங்கு கூட நிறைவேறலை. இப்படி கவர்ச்சிகரமான அறிக்கையை விட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுத்த வாக்குறுதியை காற்றில் பறக்க விட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். இப்போது அதுபோல நடக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிச்சயமாக நிறைவேற்றுவோம். அதிமுக தலைமை விரைவில் தேர்தல் அறிக்கை தயாராகும் அறிவிக்கும் என தெரிவிச்சிருந்தார். மேலும் தாவேகாவோட கூட்டணி அமையும் என்றால் நான் வரவேற்கிறேன். அதற்காக தான் நானும் காத்து கொண்டிருக்கிறேன். கூடிய விரைவில் கூட்டணி பற்றிய நல்ல செய்தி வரும் என தெரிவிச்சிருந்தார்.